கங்க்ராட்ஸ், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அது எப்படி என் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்தது டாக்டர்? நீங்க அப்பாவாக போறீங்கன்னு சொன்னேன். அது எப்படி என் ஆஃபீஸ்க்கு தெரியும்? ஏன் ஆஃபீஸ்னு ஆஃபீஸ் கட்டிட்டு அடறீங்க? பொண்டாட்டி கட்டிட்டு சந்தோஷப்படுங்க. சரி. இங்க இல்ல, வீட்ல. நீங்க எப்போ வந்தீங்க? அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி இருக்கும் போதே வந்துட்டேன். எனக்கும் சொல்லுங்க. நீங்களுமா? சீ போங்க. இல்லைங்க, பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு பாப்பா வரும், பாஸ் பண்ணிட்டா பாப்பு வரும்னு சொன்னீங்களே. புரியலையே. என்ன போயினே இருக்கீங்க? வேலை இருக்கே. நான் கரெக்டா பாஸ் பண்ணிட்டா பாப்பு மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொன்னீங்களே. பாப்பு உங்களை மீட் பண்ண தயாரா தான் இருக்கா. ஆனா அவங்க அப்பாவை நினைச்சாதான். அது என்னங்க அது சிரிப்பு வைத்தியம் டென்ஷனுக்கு? அப்ப தூக்கம் வரலன்னா கொட்டாய் விட்டா தூக்கம் வந்துடுமா? நான் டாக்டர் இன்னும் சரியா படிக்கலைன்னா கூட சில விஷயங்களுக்கு கரெக்டா பிரிஸ்கிரிப்ஷன் சொல்வேன். இந்த ஆளுக்கு சிரிப்பு வைத்தியம்லாம் சரிப்பட்டு வராது, கட்டிப்பிடி வைத்தியம் தான். நீங்க பாப்பு கிட்ட சொல்லி டெய்லி அப்பா அப்பான்னு ஆசையா கட்டிப்பிடிச்சுக்க சொல்லுங்க. டென்ஷன் குறையுதா இல்லையா பாருங்க, அதான் கட்டிப்பிடி வைத்தியம். கட்டிப்பிடி வைத்தியமா? அதாங்க நம்ம பழைய கை தான் ஏன்னு சொல்ல மாட்டாங்க, அடிக்கிற கை தான் அன்னைக்கு. அதான் அடித்தடியை பத்தி என்கிட்ட கேளுங்க. வாழ்க்கையில இன்டர்வல் வரைக்கும் அடித்தடியே கட்டிட்டேன் நான். இப்பதான் எனக்கு ஒரு ஃபீலிங் அதெல்லாம் செஞ்சிருக்க வேணாமேனு. அடிக்க வரவன் கையை பிடிச்சி ஆசையை ஆரம்பிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்மூத் ஆயிடும். அதான் கட்டிப்பிடி வைத்தியம். ஏதோ ஒருத்தன் தொலைச்சிக்கிட்டு இருக்கானே, ஒதுங்கி போவான் தோணமானா. அவர் எப்பவுமே அப்படிதான். ஆனா நீங்க பாருங்க, டென்ஷன் இல்லாத எப்படி சிரிச்சுக்கினே இருக்கிறீங்க. நீங்க கண்டி கோவப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே கட்டிப்பிடி வைத்தியம் காட்டிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பாப்பு பொறாமப்பட்டுக்கின்னு இந்த லவ்வர்ஸ்க்கு நடுவில் ஒண்ணு வருமா? அதுன்னா இல்லைங்க, ரொம்ப நெருங்கிட்டா ஒரு குழந்தையா? ஐயா நீங்க வேற, அது ஒரு ஜாலியான டென்ஷனுங்க. தமிழ்ல ஊடல் ஊடல். அதாங்க, எவ்வளவு நல்ல வார்த்தை இல்லைங்க. உனக்கு என்ன மனசுல கிருஷ்ணன் நினைப்ப? இன்னைக்கு என்ன கிருஷ்ண ஜெயந்தியா? நான் தொலைச்சிக்கிட்டே இருக்கேன், நீ தளத்தை பழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க. நான் எவ்வளவு சீரியஸான மேட்டரா போய்கிட்டு இருக்கேன். எவனுக்கும் அறிவே கிடையாது. இவரு என்ன இந்த வயசுல இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? வெயிட் a minute for 5 minutes. புதுசா கட்டிக்கிட்டே போவாங்க, நான் தொலைச்சிக்கிட்டே போவேன். அழுத்தாக்காரிங்களான எவன் காதை வாங்குறான்? ஏய்யா, உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? ஏய்யா இப்படி வந்து என் கழுத்தை அறுக்குறீங்க? நீ வந்து அழுக்காகிட்டு போயிடுவேன், நான் சுத்தமா தொலைக்கலன்னு மேல இடத்துல என்ன கூப்பிட்டு திட்டுவாங்க. உன் பேர் என்ன? எதுக்கு என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? போய் பண்ணு போ. புண்ணிய கோடி என் பேர். நீ செய்யற வேலைக்கான ரிசல்ட் உன் பேர்லயே இருக்குது தெரியுமா? என்ன சொல்ற நீ? புண்ணியம். இங்க டாக்டருங்க எல்லாம் காசு வாங்கின்னு வந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நீ வரப்போற வியாதி அண்டாம இருக்கிறதுக்காக பினைல் ஊத்தி தண்ணியில டெய்லி தொச்சினுக்கிற பார், அதான் சர்வீஸ். அதான் 40 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வேற சர்வீஸ். நான் சொல்றது தமிழ்ல சேவை. காந்தி எல்லாம் நாட்டுக்கு செஞ்சார் பார், அது. நானா? ஆமா, பின்ன இதெல்லாம் பாராட்டுறதுக்கு பெரிய மனுஷங்களுக்கு டைம் கிடைக்காது. நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்போ பாராட்டி. அந்த மாதிரி தெரு ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுக்க, கால்ராலாம் அண்டுமா? நான் உனக்கு வாய் ஜாஸ்தி எல்லாரும் திட்டிக்கினே இருப்ப. நம்ம மனசு சுத்தையா. வெளியே நிறைய பேர் இருக்கலாம், மேலெல்லாம் சென்ட் பூசிக்கினே, ஆனா உள்ளெல்லாம் கலீஜ். அதனால நீ ஹாப்பியா இருக்கணும், புலம்பாத. நோ புலம்பிங். தேட்டா அட விடுப்பா, என்ன வேலையை செய்ய முடியும். சரி சரி. ஏன் தம்பி, உனக்கு என்ன மனசு சரியில்லையா? எனக்கா? ஆஹா, ரொம்ப சரியா இருக்குது. அதான் என் ப்ராப்ளமே. நீ அப்படி நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எப்படிதான் எப்பவுமே. ஐயோ என்னது வசனெல்லாம் பேசிட்டு நானே மறிச்சிட்டேன் பாத்தியா? நீங்க எங்க வேணும்னாலும் மிதிக்க தம்பி, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். என்ன போகணும்? போங்க ஐயா, உங்களுக்கு 1000 வேலை, எனக்கு இது ஒண்ணுதானே வேலை. அப்படி போடுங்க. பாப்பு, இது என்ன தெரியுமா? சாத்துக்குடிப்பா. நோ, ராஜா, வசூல் ராஜா. அவனே ஜூஸ் மாதிரி பிடிக்க போறேன். என்ன சினிமா வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்க டீனா இல்ல டானா? உனக்கு தெரியாதே, என்கிட்ட ஹர்னி ஆபரேஷனுக்காக ஃபேமஸ் ரவுடி தங்கவேலு வந்தா தெரியுமா? அவன் நான் என்ன சொன்னாலும் செய்வான். அவன் இப்ப சாத்துக்குடியில இருக்கான். சாத்துக்குடியிலையா? தூத்துக்குடியில இருக்கான். அவனை வர வச்சு ராஜாவே. டாட், எனக்கு என்னவோ பயமா இருக்கு. போற போக்குல ராஜா டாக்டர் படிச்சு டீனாக்கு போறாரு, நீங்க அடிக்கடி குத்து கொல்லன்னு இறங்கி வசூல் விஸ்வநாதா போறீங்க. ரிலாக்ஸ் டாட், கூல். Don't worry. Oh, phone. Attend the phone. Attend the phone. Hello. Hello.
பாப்பு நான் ராஜா பேசுறேன். சொல்லுங்க ராஜா. நான் உன் ஃப்ரெண்டு டாக்டர் ஜானகி. நான் சொன்ன மேட்டர் சொன்னாங்களா? எப்படி உனக்கு இங்க போன் என்ன பண்றான்? விஷயம்? கட்டிப்பிடி வைத்தியம். உங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சியா? நான் சொல்றேன் மாமா. மாமூங்க என்ன மாமூ? ரொம்ப ரேங்க் நான் என்னாண்ட சொல்லு. தூத்துக்குடியில என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான் தங்கவேல்னு. அவன் நாண்ட சொன்னான்னு வச்சுக்கோ. ராஜா இப்ப அதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து பரீட்சை பாஸ் பண்ணினா உன்னை மீட் பண்ணலான்னு டாக்டர் ஜானகி சொன்னாங்கல்ல. அதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? ஆமா நாளைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. ஓகே நாளைக்கு 10 o'clock ஹோட்டல் லீ மெரிடியன் டிஸ்கோ ஹால்ல சந்திக்கிறேன். ஓகே see you bye. Hey, what is this? டிஸ்கோவா? இந்த இடத்துல அன்னிக்கு என்ன வேலை? ஹாய் ராஜா. என்ன ஓ அண்ணே அன்னி கிடைச்சிட்டாங்க. எங்க? ஹாய். அதுவா? அன்னி மறந்து வராங்க. ஹாய் ஹனி. You looking so handsome. என்ன பாக்குற? தெரியல? நல்லா தெரியுது எல்லாம். நான் தான் உன் பாப்பு. வணக்கம் அண்ணி, நான் தான் வண்டி. வாட் ஜட்டி? கிழிஞ்சது போக. சொன்ன மாதிரியே வந்துட்டியே. அப்படியா? ஹாய் பாப்பு. ஹாய். ஏய் கிளப்ஸ் அட இருடா. ஆளு 10 பேர் பிரிச்சிட்டா எல்லாத்தையும் போட்டு தள்ளி டேய், நீங்களும் வேற ஏன்டா படுத்துறீங்க? நானே நொந்து போயிருக்கிறேன். கம் ஸ்வீட்டி. யார் அவன்? என் பாய்ஃப்ரெண்ட். பாய்ஃப்ரெண்ட்னா? பாய்ஃப்ரெண்ட்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் மாதிரி. ரிஹர்சலா? ஆமா. கம் ஆன், லைஃப் இஸ் ஷார்ட். என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் எல்லாம் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தைமா. சரி, வர சனிக்கிழமை நீ ஃப்ரீயா? என் பாய்ஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் போறான். நம்ம 2 பேரும் ரிஹர்சல் பார்க்கலாம். ரிஹர்சல் ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே? பாப்பு, நான் சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. Of course, I know. I'm 34B. அப்படின்னா என்னண்ணே? ரொம்ப முக்கியம். What? அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாரு. Hi. பாப்பு, நீ ரொம்ப மாறிட்ட. ஷாக்கா இருந்திருப்பாரு. ஷாக்கா? சுத்தமா பவர் கட், டோட்டல் ஆஃப். டாடி. So nice. எப்படி மாலு எப்படி நிறுத்த சொல்லு. பாப்பு, நீ ரொம்ப மாறிட்ட. Oh, so sweet. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா டாடி? ரொம்ப சந்தோஷமா ஆனா இருக்கு. பாவம் டாடி, இன்னொருத்தர் மனசை இப்படி புண்படுத்த கூடாது. நானும் அதான் சொல்றேன், ஒருத்தர் மனசை புண்படுத்த கூடாது. ஆனா அவன் என் மனசை புண்படுத்தல. ஐயோ, சின்ன வயசுல பாப்பு பாவம், பாவாடை இடுப்புல நிக்காது, குழந்தை மன்னிச்சு விட்டுடலாம். இந்த வயசுலயும் அப்படித்தான்னா அது அநியாயம் இல்லைங்க? இதுக்கும் கீழே பாவாடை போச்சுன்னா அது பேரு சாக்ஸுங்க, பாவாடை இல்ல. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது இப்ப ஃபேஷன். என்னங்க ஃபேஷன்? இது ரேஷனுங்க. இன்னும் கொஞ்சம் தாராளமா துணி போட்டுக்கலாம். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காக்கா வலிப்பு. ஏன் இவ்வளவு கோச்சிக்கிறீங்க? பின்னங்க ஒரு டாக்டர்னா பார்த்ததும் டாக்டர் நம்புற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க டாக்டர், டாக்டர் ஹலோ குட் மார்னிங் அப்படிதான் இருக்குது. ஆனா அவங்கள பார்த்தா நம்பிக்கையே வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நடந்தது நடந்துருச்சு, உங்களால எதுவுமே மாத்த முடியாது. அவளை மறந்துடுங்க. அந்த டீனையும் தான். இந்த சவால் சண்டையால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன இல்ல ஃபீல் ஆகுதுங்க. இந்த அம்சமா ஐடியாலாம் கொடுக்குறீங்க. என்ன ஃபீலிங்ஸ் நீங்க எதுதான்? நான் ஏதோ பேசினே இருப்பேன், மனசுல பட்டது. பாப்பு மேல தப்பு இல்லைங்க, அவங்க அம்மால சொல்லி கூட தப்பு இல்லைங்க. இவன் தப்பு தான். இவன் இருக்கிறானே, யாரு? அதான் அவன் டீனே. பாருங்க, ஏன் அவன் இவன் சொல்றீங்க? இதாங்க வல்புன்றது. இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுக்குறேன்னு உங்களுக்கு தோணுது பாருங்க, அது எங்க இருந்து வருது? வளர்ப்புல தான். இவன் கண்டி இத்த ஒழுங்கா வளர்த்துருந்தானா என் பாப்பு இந்நேரம் உங்களை மாதிரி ஆயிட்டு இருக்குங்க. நான்
இங்க இருந்து உங்ககிட்டயா புலம்பி நிற்பேன்? என் பாப்பு கூட இப்படி பேசி நிற்பேங்க. இது பாருங்க, நான் உங்க பாப்பு இல்ல. தெரியுது. நீங்க எதுவும்